அடுத்தாக வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்வதற்காக மத்திய அரசு முயற்சிக்குது. இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி, அகிலேஷ் யாதவ் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வெவ்வேறு இடதுசாரி அமைப்புகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வக்ஃபு வாரியத்துடைய சட்டத்தில் என்ன மாற்றம் கொண்டு வராங்க, அதாவது வெவ்வேறு இஸ்லாமிய நபர்கள் தரப்பிலிருந்தும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்களை இந்த இஸ்லாமியர்களுக்கு தானமாக வழங்குவது தான் இந்த வக்ஃபு வாரியத்துடைய அந்த சொத்துக்களை நிர்வகிக்க தான் வக்ஃபு வாரியத்துடைய உண்மையான ஒரு பணியாக இருந்தது. 1952 இதுக்கான இஸ்லாமியர்கள் அமைப்புகள் நிறைய பேர் இந்த அவங்களுடைய மதத்திற்காக இந்த சொத்துக்களை கொடுத்துருக்காங்க. அதை முறையாக பராமரிக்கிறதுக்கு எப்படி இந்து சமய அறநிலையத்துறை இருக்கோ, இந்துக்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது, தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு, அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்காக இந்த வக்ஃபு வாரியம் எழுதி செயல்பாட்டில் இருக்கு. இந்தியா முழுமைக்கு ஏறக்குறைய 30 வக்ஃபு வாரியங்கள் இருக்கு. தேசிய அளவில் இந்த 30 வக்ஃபு வாரியங்களை கண்காணிப்பதற்கான ஒரு அமைப்பும் இருக்கு. இப்போ என்ன மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்பட்ட சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய சேர்பர்சன் தான் இருக்குது. அதுக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதா இஸ்லாமிய அமைப்புகள் தரப்பில் சொல்கிறாங்க. இனிமேல் வக்ஃபு வாரியம் பராமரிக்கப்படக்கூடிய எல்லா சொத்துக்களையும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வழக்கமாக எல்லா பத்திரப்பதிவு எப்படி நடைபெறுமோ அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அது உரிய முறையில் இப்போ என்ன நடைமுறையில் ஆய்வு பண்ணப்படுமோ அதே நடைமுறையில் ஆய்வு பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சட்ட திருத்தம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இதுக்கு மத்தியில் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பல வருடத்துக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களுக்கு கிட்டத்தட்ட 1800 கொடுக்கப்பட்ட சொத்துக்களுக்கு பழமையான ஆவணங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் அதை தொடர்ந்து தங்களுக்கு உரிமை கொண்டாட வாய்ப்பு இருக்குது. இது உள்நோக்கத்தோடு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்றது தான் இஸ்லாமிய அமைப்புகளுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் வரக்கூடிய நாட்களில் 3 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தலின் அடிப்படையில் அதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்து முஸ்லீம்கிடையே பிரிவினை ஏற்படுத்தி தான் இந்த சட்ட திருத்தத்துடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் தரப்பில் கூட்டாக இதில் இன்னும் உங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கல அப்படின்னாலும் கூட இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக அமல்படுத்தக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்க, அவங்க தரப்பு கருத்தை சொல்லட்டும், அதற்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய பொதுவான நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இந்த சட்ட திருத்தம் மக்களவையில் எப்படி நிறைவேற போகுது அப்படின்றத அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதான் அடுத்தாக வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்வதற்காக மத்திய அரசு முயற்சிக்குது. இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி, அகிலேஷ் யாதவ் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வெவ்வேறு இடதுசாரி அமைப்புகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வக்ஃபு வாரியத்துடைய சட்டத்தில் என்ன மாற்றம் கொண்டு வராங்க, அதாவது வெவ்வேறு இஸ்லாமிய நபர்கள் தரப்பிலிருந்தும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்களை இந்த இஸ்லாமியர்களுக்கு தானமாக வழங்குவது தான் இந்த வக்ஃபு வாரியத்துடைய அந்த சொத்துக்களை நிர்வகிக்க தான் வக்ஃபு வாரியத்துடைய உண்மையான ஒரு பணியாக இருந்தது. 1952 இதுக்கான இஸ்லாமியர்கள் அமைப்புகள் நிறைய பேர் இந்த அவங்களுடைய மதத்திற்காக இந்த சொத்துக்களை கொடுத்துருக்காங்க. அதை முறையாக பராமரிக்கிறதுக்கு எப்படி இந்து சமய அறநிலையத்துறை இருக்கோ, இந்துக்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது, தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு, அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்காக இந்த வக்ஃபு வாரியம் எழுதி செயல்பாட்டில் இருக்கு. இந்தியா முழுமைக்கு ஏறக்குறைய 30 வக்ஃபு வாரியங்கள் இருக்கு. தேசிய அளவில் இந்த 30 வக்ஃபு வாரியங்களை கண்காணிப்பதற்கான ஒரு அமைப்பும் இருக்கு. இப்போ என்ன மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்பட்ட சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய சேர்பர்சன் தான் இருக்குது. அதுக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதா இஸ்லாமிய அமைப்புகள் தரப்பில் சொல்கிறாங்க. இனிமேல் வக்ஃபு வாரியம் பராமரிக்கப்படக்கூடிய எல்லா சொத்துக்களையும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வழக்கமாக எல்லா பத்திரப்பதிவு எப்படி நடைபெறுமோ அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அது உரிய முறையில் இப்போ என்ன நடைமுறையில் ஆய்வு பண்ணப்படுமோ அதே நடைமுறையில் ஆய்வு பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சட்ட திருத்தம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இதுக்கு மத்தியில் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பல வருடத்துக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களுக்கு கிட்டத்தட்ட 1800 கொடுக்கப்பட்ட சொத்துக்களுக்கு பழமையான ஆவணங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் அதை தொடர்ந்து தங்களுக்கு உரிமை கொண்டாட வாய்ப்பு இருக்குது. இது உள்நோக்கத்தோடு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்றது தான் இஸ்லாமிய அமைப்புகளுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் வரக்கூடிய நாட்களில் 3 மாநிலங்களில்
சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. அந்த தேர்தலின் அடிப்படையில் அதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்து முஸ்லீம்கிடையே பிரிவினை ஏற்படுத்துதான் இந்த சட்ட திருத்தத்துடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் தரப்பில் கூட்டாக இதில் இன்னும் உங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கல அப்படின்னாலும் கூட இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக அமல்படுத்தக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்க, அவங்க தரப்பு கருத்தை சொல்லட்டும், அதற்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய பொதுவான நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இந்த சட்ட திருத்தம் மக்களவையில் எப்படி நிறைவேற போகுது அப்படின்றத அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதான்